வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்லையும் வெஸ்ட் ஃபேஸிங்லையும் அருமையான வரைபடம் பார்க்க போகிறோம். சார், நான் எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க. சுக்கிரன் தான் கட்டிடத்திற்கு அதிபதி. ஸோ அவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால், குரு பார்த்தால் நிச்சயமாக வீடு கட்டும் யோகம் உண்டு. சார், நான் எப்போ நிலம் வாங்குவேன், காலி மனை எப்போ வாங்குவேன் அப்படின்னா செவ்வாய் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால். இப்போ இது நல்ல நிலைங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஜாதகத்தில் சுக்கிரனானவரோ செவ்வாயானவரோ நீசம் பெறாமல் இருந்தால் நிச்சயமாக நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு. முதல் படி. ரெண்டாவது ஊஞ்சல் வீட்டில் எங்கே போடணும், போர்ட்டிகோவிலையும் பால்கனிலையும் போடணும். ஹாலில் நடு ஹாலில் ஊஞ்சல் போடக்கூடாது. மூன்றாவது இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ராசியில் இருக்காங்க சார். அப்போ நம்ம எங்கே வைக்கிறது, நிலம் யார் பேரில் இருக்கோ அவங்க ஜாதக அமைப்பில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் தலைவாசல் வைக்கணும். ஒன்று. அப்படி இல்லைன்னாக்கா மனைவி பேரில் எந்த திசை இருக்கோ அதுபடி வச்சுக்கலாம். ஸோ மற்றவங்க வேலை செய்யாதன்னாக்கா நிறைய அன்பர்கள் கேட்பாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் இருந்தது, அதே மாதிரி தான் பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்பா அம்மாவனுடைய நல்லது எல்லாமே அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ வரும். அப்போ அம்மாவோ அப்பாவனுடைய திசையை பார்த்து நம்ம தலைவாசல் வச்சுக்கலாம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம் வாங்க. சவுத் ஃபேஸிங்கில் அருமையான 2BHK வரைபடம் 28.35 125 10 பொருத்தம், 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குது. திருமணம் செய்யும்போது நாம் பொருத்தம் பார்ப்பாங்க, 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு. அது மாதிரி 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குது. இந்த 117 குழி, அதுக்கப்புறம் 147, 43, 99 குழி, 177 குழி, 11 பொருத்தம் இருக்குதுங்க. 77 குழியும் அருமையாக இருக்கும். ஸோ இது மாதிரி குழிக்கணக்கு பார்த்தோம்னா வாழையடி வாழை பொருத்தங்கிறதுக்கு வம்ச பொருத்தம். ஸோ இதெல்லாம் பார்த்து வீடு கட்டிட்டோம்னா நிச்சயமாக தலைமுறைகள் அழகாக நல்ல சௌரியமாக வாழ்வாங்க. அதனால் வீடு கட்டும்போது இந்த பொருத்தங்கள் பார்த்து வீடு கட்டுவது நல்லது. அடியேன் ஃபாலோ பண்ணுறது KJC10. குழிக்கணக்கையும் ஜாதகத்தையும் கார்னர் 4 மூலைகளை பற்றியும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டையும் அடியேன் பார்த்து தான் பிளான் அமைக்கிறோம். இப்போ இது சவுத் ஃபேஸிங் வீடு. அக்னி மூலை, கன்னி மூலை, ஈசான மூலை, வாயு மூலை, நார்த்து வெஸ்ட். ஸோ ஈசானம், வாயு, கன்னி, அக்னி. தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் தலைவாசல் வைக்கணும். ஸோ மாடிப்படி இங்கே ஏறி வருது, என்ட்ரன்ஸ் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தலைவாசல், மெயின் டோர், சிங்கிள் டோர், டபுள் டோர் வைக்கலாம். மினிமம் 3 அடி, 3 அடி டு 3 அடி 8 அடி வரைக்கும் வைக்கலாம். ஹாலில் 2 ஜன்னல், 16க்கு 17. ஈசானத்தில் அப்பா அம்மா, பெரியவங்க, வயசானவங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உண்டான அறை. 10க்கு 9.75 2 ஜன்னல்கள் வச்சுருக்குறோம். ஸோ பெஸ்ட்டு பிளான் ஃபார் சவுத் ஃபேஸிங் 125 குழி. அதுக்கப்புறம் ஹாலிலேருந்து கிச்சன் கம் டைனிங் வாயு மூலையில் கொடுத்துருக்குறோம். 16க்கு 9.75. கன்னி மூலையில் கத்தையாக பணம் சேர்வதற்கு பீரோவை கன்னி மூலையில் வச்சுருக்கோம். கட்டில் எப்போவுமே மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் ஒட்டி தான் போடணும். கிழக்கு பக்கம் யாரும் பார்த்தா தெரியுங்கிறதுக்காக ஒரு சிலர் இந்த பக்கம் போட்டுருவாங்க. அப்போ மேற்கு காலியாயிரும், வைக்கக்கூடாது. இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறோம். வெளியே வாயு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். செப்டிக் டேங்க் இங்கே. போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு ஈசான மூலையில் 3 நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கணும். அக்னி மூலையில் செப்டிக் டேங்க்கும் நல்ல தண்ணி சீக்கிரமாக நல்லா வரும் எங்கள் வீட்டில். அதனால் கார்ப்பரேஷன் வாட்டரை இங்கே அமைக்கணும் அப்படின்ட்டு இங்கே போடுவாங்க. இந்த மூலையில் உறுதியாக அக்னி மூலையில் இருக்கக்கூடாது. ஈசான மூலையில் கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் வாய்ப்பு இருந்தால் விடுங்க, மேற்கு பக்கம் கம்மியாக விடுங்க. இந்த பிளானில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகம். இப்போ இந்த தெற்கு பார்த்துருக்குறோம். மேற்கு பார்ப்போம். மேற்கு பார்த்து 159 குழி, 37.25க்கு 34.25 1 பெட்ரூம், கிச்சன், பூஜா ஈசான முறையில். ஒரு சில நண்பர்கள் ஈசான வெட்டு கணக்கு எடுத்துக்கிறாங்க, தவறு. ஸோ என்ட்ரன்ஸு வாயு மூலையில் தான் இருக்கணும். மேற்க பார்த்த வீட்டிற்கு வாசல் கன்னி மூலையில் உறுதியாக இருக்கக்கூடாது.
வாயு மூலையில் வெராண்டா, அதுக்கப்புறம் பெரிய ஹாலு, பூஜை ரூம் ஈசானத்தில் வச்சுருக்குறோம். ஸோ அதை வந்து பூஜை ரூம் வந்து அந்த கிழக்க பார்த்து இந்த இடத்துல நம்ம அமைக்கலாம். ஸ்டோர் சின்னதாக ஜாமான் சட்டு வைக்கிறதுக்கு, டைனிங் கம் கிச்சனு, சர்வீஸு, காமன் டாய்லெட்டு, பெட்ரூம், அட்டாச் டாய்லெட். ஸோ இது வந்து மிதுனம் துலாம் கும்பத்திற்கும் 8-17-26 பிறந்தவர்களுக்கும் இந்த மேற்கு திசை யோகம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 7 நடக்கும்போது தான் எக்கச்சக்கமான பொருள் சேர்க்கையும் வீடு கட்டும் யோகமும் ஏற்படும். வீட்டில் முந்தி வந்து 8 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க பிறப்பாங்க. வீட்டில் ஒரு கும்பமாவது இருக்கா அப்படின்னு கேட்பா. அப்படின்னா என்னதுன்னாக்கா, கும்பராசியில் ஒருத்தவங்க பிறந்திருந்தால் அந்த வீடு வந்து நிறைகுடம் ததும்பாத மாதிரி உயர்வாக வளர்ச்சியாக வளர்ந்து அழகாக இருப்பாங்க. இந்த மனைக்கு பேர் யானை மனை. 159 குழிக்கு 8 பொருத்தம், 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம், 93 வருடம். இது 75 வருடம், 10 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் 10 பொருத்தம் இருக்குது பசுமனை. ஸோ இது மாதிரி 2 பொருத்தங்கள் அவசியம். இப்போ இந்த வரைபடத்தில் ஈசான மூலையில் பூஜை அறை இருப்பது சிறப்பு. கன்னி மூலையில் பீரோ, கன்னி மூலை சார்ந்ததில் கட்டல், அப்புறம் டாய்லெட் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்குறோம். 2மே பெஸ்ட்டு பிளானு. இப்போ கோவில் சம்மந்தப்பட்டது மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இந்த 2 பிளான் பார்த்துருக்குறோம். ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வரைபடம் தேவைப்படுறவங்க, இல்லை பிளான் போட்டிருக்குறோம் நாங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, தொடர்பு கொள்ளலாம். இல்லை வாட்ஸ்அப் அனுப்பி தகவல் கேட்டுக்கலாம். அடியேன் இருக்குன்றது மாதிரி. கோவில்னோடனே நம்ம என்ன பார்ப்போம்னா, ஊர் கோவில், அதாவது இஷ்ட தெய்வம், வழிபடு தெய்வம், குலதெய்வம், 3 கோவில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இஷ்ட தெய்வம் அடியேன் வந்து நான் வந்து வழிபடுறது வந்து எம்பெருமான் சிவபெருமான் தீட்சை நான் வாங்கியிருக்கிறேன். அதனால் நித்திய பூஜையாக நான் வந்து சிவபெருமான் வழிபாடு செய்கிறேன். ஸோ இது வந்து இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வம் 2மே வச்சுக்கிட்டேன். குலதெய்வம் வந்து எங்களுக்கு வந்து என்னதுன்னா பெருமாள். நாங்கள் வந்து திருப்பதிக்கு வந்து வருஷம் ஒரு தடவை வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய அன்பர்களை கூப்பிட்டு ஒரு நாள் சனிக்கிழமை விருந்து வைக்கணும். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம், கிரக பிரவேசம்னாலும் சரி, ஏதோ ஒரு புதுசாக வேலையை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சனிக்கிழமை நாங்கள் பெருமாளுடைய எடுத்துக்குவோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து கோவிலுங்கிறது குலதெய்வம். நல்ல காரியங்கள் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். ஸோ அது மாதிரி வந்து 3 தெய்வங்கள் வழிபடணும். அது மாதிரி வந்து சிவபெருமானுடைய ஒரு பெரிய ஸ்தலம் எதுன்னா முருடேஸ்வர், கர்நாடகாவில் கடைசியில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தடவை பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து வந்து ட்ரெயின் வந்து முருடேஸ்வருக்கே போகுது. பெரிய கோவில், கிட்டத்தட்ட வந்து ஒரு 271 அடி உயரம் இருக்குது. பிரம்மாண்டமான கோவில். ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னாக்கா, வாஸ்து முழுக்க வாஸ்துப்படி இருக்குது, கடல் சார்ந்து இருக்குது. ஸோ அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில். ஸோ இந்த கோவில் வந்து பெரிய முரட்டு கோவில், ராஜராஜ சோழன் கட்டியிருக்கிற ஒரு பெரிய கோவில். ஸோ பல ஆண்டுகளுக்கு வந்து முன்னாடி யார் கட்டியிருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து கோவில் கட்டக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்ன காரணம்னா, நாம் ஒரு கோவில் வந்து சும்மா பிளாட்ஃபாரத்தில் ஒரு கோவிலை கட்டி வச்சுட்டு காலத்தால் வந்து அது ஒரு காலத்தில் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ, இல்லை இது பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் போயிடுச்சுன்னா யார் உருவாக்குனாங்களோ அவங்கள பாதிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கோவில் கட்டுறது வந்து சாஸ்திரப்படி, வாஸ்து சாஸ்திரப்படி சரியாக மனை சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணி வீடு கட்டணும், கோவில் கட்டணும். கோவிலுங்கிறது சிற்ப சாஸ்திரத்துக்கு உட்பட்டது. அதனால் வந்து கோவில் கட்டணும்னா வாஸ்துப்படி இருக்கணும். கிணறு வெட்டக்கூடாதுங்கிறது, ஊர் கிணறுல வந்து யாரோ ஒருத்தவங்க மாண்டு போயிட்டாங்க, உள்ளே விழுந்துட்டாங்க, இல்லை பஸ்ஸில் ஏதோ வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னா யார் தோண்டினாங்களோ அவங்கள பாதிக்கும். அப்போ வந்து அது வாஸ்து குறையில் இருக்கிற ஒரு கிணறு. தண்ணியெல்லாம் இருக்கும், ஆனால் ஊருக்கு ஈசான மூலையில் வெட்டணும். அப்போ அந்த மாதிரி இருந்து பார்த்து வெட்டணும். பெரிய காளிமனையாக இருக்குது, அதனுடைய ஈசானத்தில் வெட்டணும். அது மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க 2 கோவில், தஞ்சை பெரிய கோவிலில் வருகின்ற சனி பிரதோஷத்தில் எக்கச்சக்கமான ஒரு உயர்வு இருக்குது. அதே மாதிரி வந்து முருடேஸ்வர், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு முருடேஸ்வருங்கிற ஒரு எம்பெருமான் சிவபெருமானுடைய பெரிய கோவில். வாய்ப்பு இருக்கிறவங்க பிரதோஷமோ அல்லது திங்கட்கிழமை சோமவாரத்துலேயோ அல்லது வந்து ஒரு வியாழக்கிழமை குருவனுடைய நாள்லேயோ போயிட்டு வாங்க. இந்த வரைபடமும் இந்த ஆன்மீகத்திற்கு உண்டான கோவில் சம்பந்தப்பட்ட தகவலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.